ஊர் மக்கள் இவரை இப்படி கட்டி வைத்து போலீசில் ஒப்படைக்கும் அளவு இவர் என்ன செய்தார் தெரியுமா? குடிபோதையில் சொந்த வீட்டிலேயே கொலை செய்யும் அளவு தாக்குதல் நடத்தி இப்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் இவரை பற்றி பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மதன்குமார் என்கிற சம்பத்குமார். கூலி தொழிலாளியான இவருக்கும் நாகவேடு பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்பவருக்கும் திருமணமாகி 5 வயதில் ஒரு மகன் உள்ளார். ஏற்கனவே இவர் மனைவி ரேவதியோடு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் 2வது முறை கர்ப்பமான ரேவதி பிரசவத்திற்கு அம்மா வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கேயே தங்கியும் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவர்களுக்கு 2வது குழந்தை கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பிறந்துள்ளது. அதை பார்க்க மது போதையில் மாமியார் வீட்டுக்கு வந்துள்ளார் சம்பத்குமார். அப்போது ரேவதிக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட அதை ரேவதியின் தாயார் சுசீலா தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சம்பத்குமார் மாமியாரை கத்தியால் குத்தினார். அத்துடன் தடுக்க வந்த ரேவதியின் தங்கை மற்றும் உறவினர் ஒருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். வீட்டுக்குள் சத்தம் பலமாக கேட்டதை அடுத்து உள்ளே நுழைந்த அக்கம் பக்கத்தினர் காயம்பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆக்ரோஷமாக இருந்த சம்பத்குமாரையும் தடுத்து இப்படி கட்டி போட்டுவிட்டு காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு காவலர்கள் விரைந்து வந்ததும் இவரை ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து அரக்கோணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.